இன்னைக்கு நம்ம நாட்டு சக்கரை பணியாரமும் உளுந்த வடையும் சுட போகிறோம். அதுக்கு மாவு வந்து நல்லா அப்படி கையில் எடுத்தோம்னா நல்லா கட்டியாக வரணும். இப்போ நீங்கள் வந்து இந்த உருட்டி இப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா அது அப்படி மிதக்கும். பாருங்கள் எப்படி மிதக்குதுன்னு. இதான் வந்து பதம். நான் வந்து மாவை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். மாவு வந்து நான் உளுந்த வந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து பொங்க பொங்க ஆட்டணும். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி ஆட்டினோம்னா தான் நமக்கு வந்து பணியாரமோ வடையோ வந்து நல்லா வரும். எண்ணெயும் குடிக்காது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இதுக்கு நம்ம உளுந்த வடைக்கு வந்து நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். அடுத்து வந்து நாட்டு சக்கரை பணியாரத்துக்கு நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இப்போ மாவு ரெண்டையும் பிரித்து வச்சாச்சு. இதில் ஒன்றில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். இதில் நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ரொம்ப வேணாம். இன்னொன்றில் இந்த வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளோட உளுந்த மாவும், அதாவது வடை மாவும், நாட்டு சக்கரை மாவும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வடை போட்டுடலாம். நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. வடையை போட்டுடலாம். வடை போடுறதுக்கு எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக வந்து கையை நனைச்சிக்கணும். அப்போத்தே வந்து நல்லா விழுவிழுன்னு வரும். நல்லா சீக்கிரம் வந்து விழுகும். சில பேர் வந்து வாழை இலை வச்சு தட்டியும் போடுவாங்க, அல்லது எண்ணெய் காகிதம் வச்சு தட்டியும் போடுவாங்க. நான் வந்து கை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக கை தொட்டுக்கோங்க. இப்படி ஒரு பிடி பிடிங்க. சின்னதாக அப்படி உருட்டுங்க. உருட்டிட்டு நடுவில் ஒரு போட்டை. இப்போ எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு எண்ணெய். இங்கே பாருங்கள், இப்படி போட்டுடலாம். பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஒன்று போட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து அடுத்தது போட்டுக்கலாம். இப்படி பிடிங்க, ஒரு ஓட்டை. அவ்வளோதான். ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான். 2 போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஒரு 4 வடை கூட போடலாம், இல்லை ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான். தயவு செய்து உங்களுக்கு இந்த எண்ணெய் சட்டியை வந்து தண்ணி விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. கையை நல்லா தொடச்சிருங்க. மாவு இது பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர்லையோ அல்லது டவல்லையோ தொடச்சிருங்க. அவ்வளோதான். வடை வந்துருச்சு பாருங்க. இந்த பாருங்கள். நீங்கள் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப வந்து போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஈஸியாக பண்ணிடலாம். மதியானமே ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரணம் வந்து டக்குன்னு ஆயிரும். எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. வேணால் நீங்கள் பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து குடிக்கவே செய்யாது. அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம உளுந்த வடையும் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் பண்ணிக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக உளுந்த வடை வந்திருக்குன்னு. எண்ணெயும் நமக்கு எதுவுமே எண்ணெயே ஒட்டவே இல்லை. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து குடிக்கவே இல்லை உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இதுக்கு தான் இருக்குது. அதை ஃபஸ்ட் நம்ம வடையை போட்டு தான் மெனி போடணும், இல்லைனா வடை ஃபுல்லாக கருகிரும். அவ்வளோதான். மெதுவாக போடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அது போடும்போது. அடுத்தது அவ்வளோதான். புஷ்ஷுன்னு அது வந்துடும். குட்டி குட்டி பணியார மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்படி விட்டிங்கன்னா நல்லா வரும், புஷ்ஷுன்னு வரும். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பெஸ்ட் ஐடியா என்னென்னா, இதை வந்து குழிப்பணியாரத்தில் ஊற்றி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா வரும். எண்ணெயும் ரொம்ப தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சம் தான் நான் ஊற்றினேன். எவ்வளோ புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதை பார்த்தா தெரியும். தான் ஃபஸ்ட் நம்ம போட்டது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே புஷ் புஷ்ஷுன்னு இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கண்டிஷன் தான், வடையோ பணியாரமோ வந்து ஆட்டின உடனே போடணும். நல்லா வந்து நான் சொன்ன பதத்துக்கு அரைக்கணும். அதே மாதிரி 5 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுறணும்.
தண்ணி கையோ அல்லது ஒரு சொட்டு டிராப் கூட நமக்கு தண்ணி வந்து இருக்கக்கூடாது, ஒரு சேஃப்டிக்கு தான். பாருங்க ஆயில் வந்து குடிக்கவே இல்லை, எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையே இல்லை. நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அது பதம் வந்து இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் எலும்பு வந்து வலுப்பெறணும். ஈவினிங் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போன் ஹெல்த் நல்லா இருக்கும், அவங்களால ஓடி ஆடி விளையாட முடியும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிவகங்கை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி குழந்தைகளுக்கான சத்துள்ள ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்பப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கீப் வாட்சிங்.